لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமிய ஆண்டின் முதல் மாதம் முஹர்ரம் மாதத்திலே நாம் எல்லாம் பிரவேசித்திருக்கிறோம். இஸ்லாமிய ஆண்டின் துவக்கத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய அருளாளி ஒரு ஆண்டிற்கு 12 மாதங்கள் என்று இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ். ஒரு வருடத்திலே 12 மாதங்கள் உண்டு. இறைவனுடைய எழுத்தில் அப்படித்தான் அமைந்திருக்கிறது. யௌம ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த். அது இன்றைக்கு நேற்றல்ல, என்றைக்கு இறைவன் வானத்தையும் பூமியையும் படைத்தானோ அன்றிலிருந்து இப்படித்தான் 12 மாதங்கள் தான் என்று இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அந்த 12 மாதங்களில் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்கள் புனிதமிக்கவை என்று இறைவன் கூறுகிறான். அந்த 4 மாதங்கள் என்ன? இறைவன் குர்ஆனிலே அதை குறிப்பிட்டு காட்டவில்லை. 4 மாதங்கள் புனிதமானது என்றுதான் கூறுகிறான். அவை என்ன என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். 3 மாதங்கள் தொடராக வரும். அதுதான் துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம். அதற்கடுத்து இன்னொரு மாதம் வருகிறது, இடையிலே வரும். அதுதான் ரஜப் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன 4 புனிதமிக்க மாதங்களில் ஒன்று முஹர்ரம் மாதம். அதுதான் இப்போது நாம் பிரவேசித்திருக்கிற முஹர்ரம் மாதம். இமாம் ஹஸன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இறைவன் புனிதமான மாதத்தை கொண்டே ஆண்டை துவக்குகிறான். புனிதமான மாதத்தை கொண்டே ஒரு ஆண்டை இறைவன் பூர்த்தியாக்குகிறான், நிறைவு செய்கிறான் என்றார்கள். உண்மையும் அதுதானே. வருடத்திலே 12 மாதங்கள். முதலாவது மாதம் முஹர்ரம் மாதம், அது புனிதமானது. கடைசி மாதம் துல்ஹஜ் மாதம், அதுவும் புனிதமானது தான். இறைவன் இப்படித்தான் செய்கிறான். புனித மாதத்தை கொண்டு தொடங்கி புனித மாதத்தை கொண்டு நிறைவு செய்கிறான். அதே போல இன்னொரு சிறப்பும் இந்த மாதங்களுக்கு இருக்கிறது, முஹர்ரத்துக்கும் அந்த துல்ஹஜ்ஜுக்கும். அதாவது முஹர்ரம் மாதமும் ஒரு தியாகத்தை பறைசாற்றுகிறது, துல்ஹஜ் மாதமும் ஒரு தியாகத்தை பறைசாற்றுகிறது. இந்த முஹர்ரம் மாதம் இமாமனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தியாகத்தை நமக்கு அறிவிக்கிறது. அதே போன்று கடைசி மாதம் துல்ஹஜ் மாதம் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை நமக்கு அறிவிக்கிறது. தியாகத்தை கொண்டே தொடங்குகிறது வருடம், தியாகத்தை கொண்டே நிறைவு அடைகிறது அந்த வருடம். அப்படியானால் இதிலே நாம் பெற வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? ஒரு முஸ்லிம் வருடம் முழுவதும் தியாக உணர்வோடு வாழ வேண்டும், தியாகத்திற்காகவே தன்னையே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்தை இவை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது என்பதையும் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த முஹர்ரம் மாதத்திற்கு இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? அந்த மாதத்தின் பெயர் முஹர்ரம். முஹர்ரம் என்றாலே புனிதமானது என்பதுதான் பொருள். இறைவன் எவ்வளவு பெரிய சிறப்பை கொடுத்துலாம் பாருங்க. முஹர்ரம் என்றால் புனிதமாக்கப்பட்டது, பெயரிலேயே புனிதமானது என்று இறைவன் அந்த மாதத்திற்கு சிறப்பை கொடுத்துட்டான். அது மட்டும் இல்லைங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த முஹர்ரம் என்கின்ற பெயரை சூட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னால அரபுகளுக்கு மத்தியிலே இருந்த பெயர் சஃபருல் அவ்வல் அப்படிங்கிறது தான், முதலாவது சஃபர். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம் அரபி மாதத்துல? முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் அப்படிதான் சொல்லிட்டே போவோம். முஹர்ரத்துக்கு அடுத்ததான சஃபர் வருது. ஆனா அந்த ஐயாமு ஜாஹிலியா காலத்துல முஹர்ரத்துக்கு பேரு சஃபருல் அவ்வல், முதலாவது சஃபர். இப்போ நம்ம சஃபர் சொல்றோம்ல இரண்டாவது, அதுக்கு சஃபரு சானி, இரண்டாவது சஃபர் சொல்லுவாங்க. ஆனா இந்த சஃபருல் அவ்வல் முதலாவது சஃபர் என்று பெயர் இருந்ததை மாற்றி முஹர்ரம் என்று பெயர் சூட்டினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
அவங்க சொன்னாங்க, அஃதலு ஸியாம் பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமலானுக்கு அடுத்து சிறந்த நோன்பு எது என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய மாதமான முஹர்ரம் மாதத்திலே நோக்கப்படுகிற நோன்பு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இங்க பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வின் மாதம் என்கிறார்கள். 12 மாதங்கள், 12 மாதத்தையும் படைத்தது அல்லாஹ் தான். அப்படி இருக்கும் பொழுது முஹர்ரத மற்றும் ஷஹ்ருல்லா அல்லாஹ்வின் மாதம் சொன்னா, அப்ப மற்ற மாதங்கள்ல யாருடைய மாதங்கள்? அதுவும் அல்லாஹ் படைத்த, அல்லாஹ் உருவாக்கின மாதங்கள் தானே. ஏன் இந்த மாதத்திற்கு ஷஹ்ருல்லா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்றா, மற்ற மாதத்திற்கு இல்லாத சிறப்பும் மேன்மையும் பெருமையும் அருமையும் இந்த மாதத்திற்கு உண்டு என்பதை காட்டுவதற்கு. இறைவனுடைய திருநாமத்தின் பக்கம் ஒரு பொருள் இணைக்கப்பட்டு விட்டால் அது மற்றவர்களை விடவும் சிறந்தது என்பதை அறிவிக்கும். உதாரணத்துக்கு, உலகத்தில் கோடான கோடி மஸ்ஜிதுகள், பள்ளிவாசல்கள் உண்டு. ஆனால் இறைவன் கஅபாவை தான் பைத்தி, எனது இல்லம் என்கிறான். பைத்துல்லா நம்ம சொல்றோம்ல, அல்லாஹ்வின் இல்லம். இப்ப நம்ம இருக்கிறோமே, இதுவும் பைத்துல்லா, அல்லாஹ்வுடைய இல்லம் தானேங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மஸ்ஜிதுகளும் அல்லாஹ்வுடைய இல்லம் தானே. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய அந்த குர்ஆனிலே இறைவன் சொன்னான், கஅபா பைத்தி, எனது இல்லம் என்றான். அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களும் என்னுடைய இல்லங்கள் தான். ஆனா எந்த பள்ளிக்கும் இல்லாத சிறப்பு இந்த கஅபாவிற்கு உண்டு என்பதை காட்டுவதற்கு தான் இறைவன் கஅபாவை தன் பக்கம் இணைத்து சொன்னான், அது எனது இல்லம் என்று. அதே போட்டு பாருங்க, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒட்டகத்தை பற்றி இறைவன் கூறுகின்ற போது ஹாதிஹி நாக்கத்துல்லாஹ், அல்லாஹ்வின் ஒட்டகம் என்கிறான். ஏன் இப்ப இந்த உலகத்தில் எத்தனையோ ஒட்டகங்கள் உண்டு, கோடிக்கணக்கான ஒட்டகங்கள் உண்டு அல்லவா. ராஜஸ்தான் மாநிலத்தில் நம்ம நாட்டில் இருக்கிறது எத்தனை ஒட்டகங்கள். அரபு உலகில சொல்லவே தேவையில்லை, பாலைவனங்கள்ல எல்லாம் நிறைய ஒட்டகங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன. எல்லாம் அல்லாஹ் படைத்த ஒட்டகம் தான். ஆனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒட்டகத்தை அது எனது ஒட்டகம் என்று இறைவன் பேர் சொல்லுகிறான். எனது ஒட்டகம் என்று அல்லாஹ் தன்னுடைய நாமத்தோடு அதையும் இணைக்கிறான். நாக்கத்துல்லா, அல்லாஹ்வின் ஒட்டகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஒட்டகத்திற்கும் இல்லாத சிறப்பு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட இருந்த ஒட்டகத்திற்கு உண்டு என்பதை காட்டுவதற்கு தான். இப்படி ஒவ்வொன்றாக இருக்கலாமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அல்லாஹ் சொன்னதா சொல்லி காட்டாங்கல்ல, அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்குரியது, பஅன அஜிஸி பிஹி, அதற்குரிய கூலியை நானே வழங்குவேன். புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இறைவன் ஹதீஸில் குத்ஸில இப்படி சொல்றான். இப்ப ஏன் அல்லாஹ் தஆலா நோன்பு எனக்குரியன்னு சொல்றானே, மற்ற வணக்கங்கள்லாம் யாருக்குரியது? நாம் தொழுகிறோமே யாருக்குரியது? ஹஜ் செய்கிறோமே யாருக்குரிய வணக்கம்? ஜகாத் கொடுக்கிறோமே யாருக்குரிய வணக்கம்? எல்லாம் இறைவனுக்குரிய வணக்கம் தானே. அப்படி இருக்க நோன்பு எனக்குரியது என்று இறைவன் ஏன் சொன்னான்? மற்ற வணக்கங்களுக்கெல்லாம் இறைவன் தானே கூலியை தருகிறான். நாம் தொழுகிறோம், இறைவன் தான் கூலியை தருகிறான். ஜகாத் கொடுக்கிறோம், இறைவன் தான் கூலியை தருகிறான். திக்ர் செய்கிறோம், அல்லாஹ் தான் கூலியை தருகிறான். அப்படி இருக்கின்ற போது நோன்புக்குரிய கூலியை நானே வழங்குவேன் என்று இறைவன் ஏன் சொன்னான்? மற்ற வணக்கங்களுக்கு இல்லாத சிறப்பு இந்த நோன்புக்கு உண்டு என்பதை காட்டுவதற்காக இறைவன் தன் பக்கம் இணைத்து சொன்னான். அதே போன்றுதான் இந்த முஹர்ரம் மாதம் மற்ற மாதங்களை போல இது அல்லாஹ்வுடைய மாதம். ஆனாலும் கூட ஏன் இதை குறிப்பிட்டு அல்லாஹ்வின் மாதம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்றா, மற்ற மாதங்களுக்கு இல்லாத சிறப்பு இந்த மாதத்திற்கு உண்டு என்பதை காட்டுவதற்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் அந்த மாதம் மற்ற மாதங்களை விட சிறப்பு பொருந்தியதாக இருக்கிறது? காரணம் இருக்குங்க. பல நல்ல காரியங்கள் எல்லாம் அந்த மாதத்தில் தான் நடந்தது. அவற்றில் ஒன்று நம்ம சொல்றதா இருந்தா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் பாதுகாத்தது அந்த 10வது நாள், முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் அன்றுதான். இது புகாரி முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகரம் வர்றாங்க. யஹூதிகள் எல்லாம் அந்த முஹர்ரம் மாதம் 10ஆம் நாளிலே நோன்பு வைக்கிறாங்க. காரணம் கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
இன்றைய தினத்துல நீங்க நோன்பு வைக்கிறீங்களே என்ன காரணம்? அந்த யஹூதியர் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் தஆலா இந்த நாளில் தான் பாதுகாத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய எதிரியாக இருந்த ஃபிரௌனையும் அவனை சார்ந்தவர்களையும் இந்த நாளில் தான் இறைவன் அழித்தான். இதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கின்ற வகையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹர்ரம் மாதம் 10ஆம் நாளிலே நோன்பு நோற்றார்கள். இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக அதை பின்பற்றி நாங்களும் நோன்பு நோக்கிறோம் என்றார்கள் அந்த யஹூதிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா விஷயம்? நானும் அஹப்பு பி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்கும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்திலே உங்களை விடவும் மிக மிக தகுதி உள்ளவர்கள் நாங்கள் தான், நாங்களும் நோன்பு நோற்போம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோத்தாங்க. அதே போல சஹாபா பெருமக்களையும் நீங்களும் நோன்பு வைங்க. நாங்கள் இந்த 10ஆவது நாளிலே புகாரியிலே முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இந்த 2 கிதாபுலையும் மற்ற கிதாபுகளையும் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்க எவ்வளவு பெரிய காரியம் நடந்திருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான் அல்லவா? எவ்வளவு பெரிய காரியம். இது நடந்தது முஹர்ரம் மாதம் தானங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ரமலானுக்கு பிறகு சிறந்த மாதம் என்பது இந்த முஹர்ரம் மாதம் தான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த 10ஆம் நாள்ல நோன்பு வைக்கணும். எந்த அளவுக்கு தெரியுமா? சஹாபா பெருமக்கள் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இந்த 10ஆவது நாளிலே நோன்பு நோற்பதற்கு தங்களுடைய பிள்ளைகள், அவர்கள் பருவம் அடைந்தவர்கள் அல்ல, சின்ன சின்ன பிள்ளைகள் தான், அவர்களை கூட நோன்பு வைக்குமாறு தூண்டுவார்கள் அந்த சஹாபா பெருமக்கள். ருபையா பின்த் முஅப்பித் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, எங்களிலே ஒரு சின்ன பிள்ளைகளா இருந்தாங்கல்ல, அவங்களை கூட நாங்கள் நோன்பு நோக்க வைப்போம். பொதுவாக பிள்ளைகள்னா ஆர்வத்தை நோன்பு வச்சிருவாங்களா, இந்த நோருக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சாயங்காலம் வச்சுக்கோங்க, பசி விரும்பாங்க, தாங்குறாங்க, நான் நோன்பு விட போறேங்கிறாங்க. இது ஒரு போராட்டமே நடக்கும் வீடுகள்ல. ஆசையில வச்சிட வேண்டியது சாயங்காலம் ஆன உடனே, காலையிலேயே நோன்பு விட போறேன்னா பெற்றவங்க தானம் போட்டுக்கிட்டுருவாங்க. ஏன் சின்ன பிள்ளை தானே. ஆனா பகல்லாம் பட்டினியா இருந்தது, சாயங்காலம் நோன்பு திறப்பது 1 மணி நேரம் இருக்கும், 2 மணி நேரம். அப்போ போய் நான் நோன்பு விட்டுறேன்னு சொன்னா பெற்றோர்களை தாங்கி கொள்ள முடியாதானே. பிள்ளை இவ்வளவு நேரம் பசிச்சிருந்துச்சு, தாமா இருந்துருச்சு, கடைசி நேரத்துல போய் நோன்பை விட்டுட்டாங்க, என்ன அவருக்கு கவலைப்படுவாங்கல்ல. அதே போலதான் அங்கேயும் இந்த சின்ன பிள்ளைகளை நோன்பு வைக்குமாறு சொல்லுவாங்க. இந்த 10ஆவது நாள் அன்று பிள்ளை நோன்பு வச்சிருவாங்க. சாயங்கால நேரத்துல பசியினால பிள்ளை அழுவாங்கல்ல, அவங்க சொல்றாங்க, ருபையா பின்த் முஅப்பித் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அந்த நேரத்திலே அந்த குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு நாங்கள் பொம்மைகளை கொடுத்து விளையாட்டு காட்டுவோம் நோன்பு துறக்கிற வரைக்கும் என்கிறார்கள் ருபையா பின்த் முஅப்பித் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அந்த சின்ன பிள்ளைகளை கூட நோன்பு வைக்க வேண்டும் என்று ஏன் தூண்டினார்கள் அந்த சஹாபா பெருமக்கள் என்றால், முக்கியத்துவம் வாய்ந்த நோன்பு என்பதால் தான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் அந்த சின்ன பிள்ளைகள்? அவசியம் இல்லதானே? அவசியம் இல்லதான். ஆனாலும் கூட சின்ன பிள்ளைகளை நல்ல செயலின் பக்கம் செய்யுமாறு பழக்க வேண்டும், அவர்களை நல்வணக்கம் செய்யுமாறு தூண்ட வேண்டும் அந்த வயசிலேயே. அப்படி செஞ்சுட்டாக்கா அவர்கள் லைஃப் முழுவதும் வணக்க செய்வாங்க. அந்த பயிற்சி அந்த சின்ன பிள்ளையில, அந்த சின்ன பிள்ளை உள்ளத்துல அதை பதிஞ்சிடணும். இன்னைக்கு பாருங்க, பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாம் பள்ளிக்கு போய் தொழுவாங்க, எந்த வயலும் தொழுவிட மாட்டாங்க. அவங்கள யார் நினைக்கிறீங்க? அவங்கள சின்ன பிள்ளை இருக்கும்போது பள்ளி போய் தொழுவங்களா இருப்பாங்க. தொழிலை விட முடியாது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலா, உங்கள் குழந்தைகள் 7 வயதை அடைந்து விட்டால் தொழுமாறு கட்டளையிடுங்கள். வகிரிபூஹும் அலைஹா, 10 வயதை அடைந்த பின்னரும் தொழாமல் இருந்தால் அடித்து தொழ வையுங்கள். அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன் அவங்க அடிக்கணும்? தொழ சொல்லலாம். தொழலன்னு சொன்னா ஏன் அடிக்கணும்? அவங்க பருவம் வந்து அடையலையே. பருவம் அடைந்தவர்களுக்கு தானே தொழுகை கடமை. அவர்கள் தொழுகை இன்னும் கடமையாகவில்லை, ஏன் அடித்து தொழ சுமார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்றால் காரணம் இருக்கிறது. அந்த வயசுல அந்த பிள்ளைகளை தொழுமாறு வைங்க. அதுதான் பின்னால அவருடைய வாழ்நாள இறைவனை தொழுவார்கள், விடாமல் தொழுவார்கள் என்பதற்கு தான். பிள்ளைகள் வந்து நம்மளை பார்க்கும், நம்ம என்ன செய்யறோமோ அப்படியே செய்யும். வீட்டில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களை சுன்னத்துல அப்படிதான் சொல்ல வச்சாங்க, நீங்க வந்து பரது தொழுகை பள்ளிக்கு வந்துருங்க, சுன்னத் தொழுகை வீட்டில் தொழுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி அப்படித்தானே செய்வாங்க. வீட்டில தான் சுன்னத் தொழுகை தொழுவாங்க, பள்ளிக்கு வந்து பரது தொழுகை நடத்துவாங்க. பிறகு பின் சுன்னத் இருக்குதுல அதை தொழுவதற்கு வீட்டுக்கு வருவாங்க. ஏன்?
வீட்டிலேயும் தொழுகை நடக்க வேண்டும். அதனுடைய பரக்கத்தும் இறை அருளும் வீட்டுக்கும் கிடைக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, அந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் பெற்றோர்கள் தொழுவதை காணுகின்ற போது அவர்களும் தொழுகின்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் பிறக்கும். நம்ம பார்க்கலாம், வீட்டில் ஒரு பெண்மணி தொழுவாங்களா, வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை பக்கத்தில் போய் நின்றுக்கணும். உம்மா குனிவாங்க, இந்த பிள்ளையும் குனியும். அந்த பிள்ளை யாரும் சொல்லியெல்லாம் கொடுக்கல, நிமிருவாங்க, அந்த பிள்ளையும் நிமிரும். ஏன்? பார்க்கிறது, செய்கிறது. அதனால்தான் அந்த குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே பழக்கப்படுத்த வேண்டும் நல்வழக்கம் செய்வதற்கு. ஏன் பொதுவாக கூட சொல்லுவாங்கல்ல, கற்றுக் கொடுத்தல் என்பது சின்ன பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, அதை கல்லிலே செதுக்கியது போல. அப்படி கல்லிலே செதுக்க அப்படியே இருந்துடும். ஆனா பெரியவங்களாம் மனப்பாடம் பண்ணாம வச்சிருங்க, ஓடிக்கிற தண்ணியில எழுதுற மாதிரிதான். இன்னைக்கு மனப்பாடம் பண்ணாங்க, நாளைக்கே மறந்து. ஏன்? அந்த வயது அப்படி. ஆனா சின்ன பிள்ளைகளுக்கு அப்படியே பதித்து போய்விடும். பசுமரத்தை அறைந்த ஆணியை போல என்று தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆகவேதான் சிறு வயதிலே நல்வணக்கம் செய்கின்ற ஒரு அமைப்பை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அப்படி சொல்லலாம். சொன்னாங்கல்ல, தொழுமாறி எவங்கண்டு. அதனாலதான் நோன்பு விஷயத்திலும் அந்த சஹாபா பெருமக்கள் அப்படி செய்து காட்டினார்கள். அந்த நோன்பு 10வது நோன்பு என்ன சிறப்பு இருக்கிறது? யுகஃபிரு சனத்தல் மாதியா, கடந்த வருடத்தின் பாவங்களுக்கெல்லாம் அந்த நோன்பு பரிகாரமாக அமைந்துவிடும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள் சொன்னாங்க, யார சொல்லலாம், வர மாதம் 10 அன்னைக்கு நாம நோன்பு வைக்கிறோம். அதே 10 அன்னைக்கு யஹூதிகளும் வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க உடனே அப்படிதான் வச்சுட்டு வர்றாங்க. இப்ப நம்முடைய செயல்பாடும் அவருடைய செயல்பாடும் ஒன்றாக இருக்கிறதே என்கின்ற ஒரு செய்தியை அறிவிக்கிறார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அப்படியானால் அவர்களுக்கு நாம் மாறு செய்ய வேண்டும். லைன் பகைத்து இலா காபிலின் லா அஸூமன்ன தாஸிஐ, வருகின்ற வருடம் உங்கள் கூட நான் இருந்தால் 9வது நாளும் சேர்த்து நோன்பு வைப்பேன் என்றார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனாலதான் இன்னைக்கு 9, 10 சொல்றோம் அல்லவா? அதனாலதான் இமாம்கள் சட்டம் எடுக்கிறாங்க, 9, 10, 9 வைக்க முடியலையா, 10, 11. ஏன்? யஹூதிகளுக்கு மாறு செய்ய வேண்டும், மாற்றம் செய்ய வேண்டும். அவர்கள் 10 அன்னைக்கு மட்டும்தான் வைக்கிறாங்க. நீங்க 9, 10 வைங்க, மாற்றம் வந்துவிடும். இல்லையானா 10, 11 வைங்க, அப்போது மாற்றம் வந்துவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் சொல்றாங்க, சூமு கபிலஹு யௌமன் அவ் பஅதஹு யௌமன். இந்த 10வது நாள் நோன்பு வைக்கிறீங்கல்ல, முன்னால ஒரு நோன்பு வைங்க, இல்லையா பின்னால நோன்பு வைங்க. அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப 9, 10 அல்லது 10, 11. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 அன்னைக்கு வைக்கிறாங்க, 10 அன்னைக்கு மாட்டாங்க. ஏன்னா சொன்னாங்கல்ல, வருகின்ற வருஷம் உங்க கூட நான் இருந்தா 9 அன்னைக்கு சேர்த்து வைப்பேன்னாங்கல்ல. அந்த வருகின்ற வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க தொடர்ந்து மறந்துட்டாங்க. அவங்க நோன்பு வச்சு 10 அன்னைக்கு தான். ஆனாலும் 9 நம்ம சுன்னத்தையே சொன்னாங்கல்ல, நான் இருந்தா நோன்பு வைப்பேன்ட்டாங்கல்ல, அதனால நமக்கு எல்லாம் சுன்னத்தாய் போயிட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஹூதிகளுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதை பல வகைகளிலே நமக்கு காட்டியிருக்கிறார். யஹூதி எவ்வளவு மோசமானவர்கள் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. அப்ப சலாசல காலத்தில் எப்படி இருந்திருக்கும்? நல்ல செயலா இருந்தாலும் அவங்களும் ஒத்து போயிடாதீங்க. நோன்பு வைத்தல் நல்ல செயல் தானே, அவங்களும் ஒத்து போயிடாதீங்க, மாறு செய்யுங்க. என்றைக்கும் முஸ்லிம்களுக்கு இடையூறாகத்தான் இருப்பார்கள். அதை நாம் நிதர்சனமாக இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே போலதான் நசாராக்கள் கைகோத்திருந்தாங்கல்ல, யஹூதிகளும் நசாராக்களும் கைகோத்திருந்தாலும் முஸ்லிம்கள் எதிராக இருக்கிறாங்க. அந்த காலத்திலும் அப்படித்தான். ஆகதான் சில சொன்னாங்க, அந்த இருவருக்கும் அந்த இரு சமூகத்திற்கும் மாறு செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த நோன்பு விஷயத்திலே கூட வணக்க வழிபாடாக தான் மாறு செய்ய சொன்னாங்கல்ல. மற்ற விஷயங்களையும் கூட அப்படி சொல்லி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, இந்த யஹூதிகள் அதே போல நசராக்கள் அவருடைய முடி வெளுத்து விட்டால் அதை கலர் மாற்ற மாட்டாங்க, வெள்ளை அப்படியே விட்டுருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன யஹூத வன் நஸாரா லா யஸ்பூன். இந்த யஹூதி நஸராக்கள் தங்கள் முடிகளை கலர் மாற்ற மாட்டார்கள், நிறம் மாற்ற மாட்டார்கள். ஃபஹாலிஃபுஹும், நீங்கள் அவர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்றார்கள். புகாரிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மாறு செய்யணும், நீங்க கலர் மாற்றுங்கள். ஆனா ஒவ்வொன்றிலும் ஒரு நெறிமுறையை வகுத்து தருகிறதா இஸ்லாம். கலர் மாற்றுங்கள், எந்த கலரும் மாற்றலாமா? அங்கேயும் ஒரு இலக்கணத்தை வகுக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஜ்தனிபு ஸவாத், கருப்பை தவிர்த்துக் கொள்ளுங்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்.
அதனாலதான் ஃபதஹ மக்கா வெற்றியும் போது ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் மக்களா இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தையார் அபூ குஹாஃபா அவங்களை அழைத்து வரப்படுது. அப்ப அதுக்கு முன்னாடி இஸ்லாத்தோட அழைத்து வரப்படுது. அப்போ வந்து இஸ்லாத்திற்கு நிலைக்கு வந்துட்டாங்க. அவ அழைத்து வரப்பட்ட உடனே அவங்களுடைய தலைமுடி தாண்டி முடி எல்லாம் வெள்ள வெள்ளைன்னு இருக்குது. ஏதாவது ஒன்றை கொண்டு இந்த கலரை மாற்றுங்க அப்படின்னா, வெள்ளையை மாற்றுங்க அப்படின்னா, அங்கதான் சொன்னாங்க வஜித்தனிபு சவா, கருநிறத்தை கருமை நிறத்தை தவிர்த்துக் கொள்ளுங்கள். முஸ்லிம்களே பதிவு செய்யப்பட்டாது. அவ கலர் மாற்றலாம், ஆனா கருநிறம் கூடாது. கருப்பு நிறத்துல டை அடிக்கிறாங்கல்ல, அது கூடாது. கலர் மாற்றலாம், சிலதான் செஞ்சிருக்கிறாங்க. அவருடைய தலைமுடிகள் எண்ணி விடலாம், அந்த அளவுக்கு தான் இருந்தது தாடியிலும் தலையிலும். ஆனாலும் செல்லலாசமா கலர் மாற்றினார்கள், மருதாணி கொண்டு கலர் மாற்றினார்கள். அதனாலதான் புகாரிலே கூட நீங்க பார்க்கலாம், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு வெள்ளி டப்பா வச்சிருந்தாங்க. அந்த டப்பாவுக்குள்ளே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமுடியை வைத்திருந்தாங்க. யாராவது ஒருவருக்கு நோய் என்றால் அங்கே தண்ணீர் கொண்டு வரப்படும். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெள்ளி டப்பாவை எடுப்பாங்க, திறப்பாங்க, முடியை எடுப்பாங்க, தண்ணீரை கலந்து கொடுப்பாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இங்கே அந்த முடி எப்படி இருந்தது? ஷஅரத்துன் ஹம்ரா, சிவப்பு நிறம் கொண்ட முடியாக இருந்தது புகாரில. அதான் இமாம்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருதாணி யூஸ் பண்ணாங்க, அதனால் அந்த முடி சிவப்பாக இருந்தது. அப்ப கலர் மாற்றலாம், ஆனா எந்த கலர் கூடாது? கருப்பு கூடாது. நீங்க கேட்கலாம், கலர் தான் எல்லாம் கலர் தானே, ஏன் கருப்பாண்டியம் கூடாது? சிவப்பு கூடும் சொன்னா கருப்பியம் கூடாது நீங்க கேட்கலாம். ஆனால் கருப்பு நிறத்திலே ஏமாற்றுதல் இருக்குது. நான் ஒன்றும் வயசானவன் இல்லைங்க, இளைஞர் தாங்க, அப்படி காட்டுவதற்கு தானே கற்பழிக்கிறாங்க. ஆனால் வேறு நிறமா இருந்தா ஏமாற்றுதல் கிடையாது. வெள்ளம் உதாரணத்துக்கு மருதாணி போட்டுக்கிறாரு, சிவப்பு நிறத்தை நினைச்சுன்னா வைங்க, சரி இவர் வெள்ள முடியை தான் சிவப்பு நிறமா ஆகியிருக்கிறாரு, எல்லாருக்கும் தெரியும். வெள்ளை முடிங்கிறது அடையாளம் தெரியும், மற்ற கலர்லாம். ஆனால் கருப்பு அப்படி இல்லை, வெள்ளை முடியே என்னிடம் இல்லை என்று காட்டுவது அங்கே இருக்கிறது, ஏமாற்றுவது அங்கே இருக்கிறது. ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட லஅனல்லாஹுல் வாசிலா வல் முஸ்தௌசிலாங்கல்ல, ஒட்டு முடி வைத்து விடும் பெண்களையும் ஒட்டு முடி வைத்துக் கொள்ளும் பெண்களையும் அல்லாஹ் தஆலா சபிப்பானாக. அல்லாஹ்வுடைய லஅனத்து தான் வந்தாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? அங்கே ஏமாற்றுதல். ஒட்டு முடியாத முடி எனக்கு நிறைய இருக்குது, கம்மியாவெல்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம் இருக்கிற பொய் சாட்சி, அது ஜூர் ஹதீஸ்ல வருது. பொய் சாட்சி, இல்லாத ஒன்றை சாட்சியா சொல்வதுதான் பொய் சாட்சி. இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று காட்டுவதுதான் பொய். அதனாலதான் கருப்பு நிறம் கூடாது, மற்ற கலர் கூடும். சிலர் அனுமதிச்சிருக்கிறாங்க. மருதாணியாண்டா சுண்ணத்தான் இருக்கிறது, சிலர்தான் செஞ்சு காமிச்சிட்டாங்கல்ல. ஆகவே அது சுண்ணத்தான் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் வருகின்ற வருடம் உங்கள் கூட இருந்தால் 9வது நாளும் நான் நோன்பு நோட்பேன் என்று சொல்லும் பொழுது ஒரு கருத்தை இந்த சமூகத்திற்கு சொல்லிட்டாங்க, சஹாபாவுக்கு சொல்லிட்டாங்க, வருகின்ற வருடம் நான் உங்கள் கூட இருக்க மாட்டேன். அப்படிதான் அர்த்தம். இருந்தால் செய்வேன், அப்படின்னா இருக்க மாட்டேன்னு தான் அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜில தானே 63 ஒட்டகம் ஆச்சாங்க. ஏன் என் வயசு 63 தான், 100 ஒட்டகம் 63 தான் எடுத்துட்டு மீதி அழியிறது அவங்க கூப்பிட்டு நீங்க இருங்கன்ட்டாங்க. அதுக்கு 2 மாசம் கழிச்சு தான் இந்த உலகத்தை விட்டு போறாங்க. என் வயது 63 சொல்லாமல் சொன்னாங்க. அதே போல இந்த நோன்பு விஷயத்திலே கூட உங்க கூட இருந்தா நான் நோன்பு வைப்பேன். அப்ப அடுத்த வருடம் இல்லை. சரி, இந்த 9, 10 நோன்பு வைக்கிறோம் அல்லவா, இதுல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் பாதுகாத்தானே இந்த மாதத்தில், அப்படி ஒரு சிறப்பு இருக்கிறது. யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிரியாக இருந்தவன் யார்? ஃபிரௌன். ஈவு இரக்கம் என்னவென்று தெரியாது, அன்பு எவ்வளவு விளையாட்டு கேட்கக்கூடியவன். ஆனா ரப்புக்குமுல் அஅலா, நான் தான் உயர்ந்த ரப்புன்னு சொன்னவன். நீங்களும் உங்களை ரப்பு இருக்குன்னு சொல்லியல. ஃபிரௌன் சொல்றான் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து, உங்களுக்கு தான் ரப்பு இருக்கானோ? ஆமா இருக்கிறான். அந்த ரப்பை விட பெரிய ரப்பு நாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆணவம் அகந்தை நீங்க பார்த்து கொள்ளலாம். அதே போல அப்போது பிறந்த ஆண் குழந்தைகளை வெட்டி நான் கொன்றவன், அவ்வளவு பெரிய கொடூரமானவன். அவனை விட்டும் பாதுகாப்பு பெறணும். அப்ப அவன் இந்த பனு இஸ்ரவேலர்களை எல்லாம்
நான் கொன்றுவான் அழிச்சிருவான்னு திட்டமிட்டு வர்றான். பனு எல்லாம் பயந்து போய் மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட வர்றானே, நம்மளையெல்லாம் கொன்றுவானே அழிச்சிருவானே அப்படின்னு பயப்படுறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பயப்படாதீங்க, இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன், என் கூட என் ரப்பு இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான், நீங்க பயப்படாதீங்க. அந்த நேரத்திலே தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னான், இந்த கடல்ல நீங்க அடிங்க, செங்கடல் கம்ப வச்சு அடிங்க, அடிச்சாங்க, பிளந்தது, போயிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பின்பற்றிய பனு இஸ்ரவேலர்கள் எல்லாம் போயிட்டாங்க. கரை ஏறுறாங்க, அதுக்கு பின்பற்றிக்கிட்டே வந்தாலும் ஃபிரௌனை சார்ந்தவர்கள் அவங்க சண்டல்ல வந்துட்டாங்க. இவங்க கரை ஏறின உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சார்ந்தவனும் அல்லாஹ் கட்டளையிட்டுதான், ரெண்டு பிரிந்த இடங்கள் சேர்ந்தன, அதில் மூழ்கி போய் மாண்டு போனார்கள் ஃபிரௌனும் அவனை சார்ந்தவர்கள். இது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டான்னு வச்சுக்கிறேங்க. இங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, என் ரப்பு என் கூட இருக்கிறான் அப்படின்னாங்க. இதே நிறைய இன்னொரு இடத்துல பார்ப்போமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட சவுர் குகையிலே இருக்கிறாங்க. ஹிஜ்ரத் பயணத்துல சவுர் குகை போனா எதிரிகள் அங்கேயே வந்துட்டாங்க. உள்ளே இருக்கிற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எதிரோட நடமாட்டத்தை பார்க்கறாங்க. கோயிலுடைய வாசல்லே கால் தெரிகிறது, எதிர் இங்கே வந்து விட்டார்கள், பயப்படுறாங்க. தனக்காக அல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கார். ஏன்னா அவங்களுக்கு தெரியுங்க, தங்களுடைய உயிரை விட மேலாக மதித்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிரை. காரணம் என்ன, நம்முடைய உயிருக்கு பாதிப்பு என்றால் பிரச்சனையே இல்லை, நாம் போயிருவோம், நம்மை விடவும் சிறந்தவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் உம்மத்தாக கொடுத்துருவோம். ஆனா நாம இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைண்டா அவர்களுடைய இடத்தை நிரப்புவதற்கு யார் இருக்கிறார்? ஆகவேதான் தங்கள் உயிரை விடவும் மேலாதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிரை அவர்கள் மதித்தார்கள். தங்களுக்கு எது நேர்ந்தாலும் பிரச்சனை இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதுவும் நேரிட்டு விடக்கூடாது, அதில் கவனமாக இருந்தார்கள். ஆகவேதான் சொன்னாங்க, யார் சொல்லலாம் எதிரே இங்கேயும் வந்துட்டாங்களே. இப்போ நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, லா தஹ்சன், கலங்காதீங்க, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம் கூட இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இறைவன் என் கூட இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். அப்ப இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. நம்முடன் சொல்றோம் அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான், நம்ம கூட இருக்கிறான் தானே, என்ன சந்தேகமே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டார், வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்க இருந்தாலும் இறைவன் உங்க கூட இருக்கிறான். அது உண்மை. ஆனால் அதை உணர்ந்தோமா நாம் என்பதுதான் கேள்வி இருக்கிறது. உணர்ந்துட்டோமா, அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கிறாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் என் கூட இருக்கிறாங்க சொல்லுவாங்க. உணர்ந்தாங்களா, சொல்வது வேறு, உணர்வது வேறு. உணர்ந்து விட்டால் அந்த உணர்ந்தவன் தவறு செய்வானா, பாவம் இழைப்பானா, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வானா? மனிதனுடைய பார்வை விட்டும் மறைந்து விட வேண்டும் என்றுதான் அவன் நினைக்கிறானே தவிர, அல்லாஹ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறானே, அந்த பார்வை மறைக்க முடியாது. நம்ம எப்படி இந்த தப்பு செய்யறது நினைக்கிறான் அவன். இல்லையங்க, சரி அவர் பார்க்கல இவர் பார்க்கல யாரும் பார்க்கல, அப்பாடா இந்த பாவத்தை செய்யணும்னு முடிவு வரலாம். ஆனா ஒன்ன மறந்துட்டான், மனிதர்களுடைய பார்வையை மறைத்தோமே தவிர நம் கூட இருக்கிற இறைவனின் பார்வையை மறைத்தோமா, மறைக்கத்தான் முடியுமா? ஆனா இவன் யாருதான், அல்லாஹ் என் கூட இருக்கிறான்னு சொன்னான். சொல்வது வேறு, உணர்வது வேறு. அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் உணர்ந்தவங்க, ரப்பி என் கூட இருக்கிறான்னு சொன்னாங்க. ஆனா எதிரில் இருக்கிற பனு இஸ்ரவேலர்கள் உணர்ந்தவர்களா? இல்லை, அந்த துறைக்கு வரவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ற மாதிரி செய்வாங்களே தவிர இறைவனுடைய ஞானத்தை பெறுவது, அப்பதான் இறைவன் என் கூட இருக்கிறான் என்பதை அறிவார்கள். அந்த ஞானம் அவர்களுக்கு இல்லை. அதனாலதான் இறைவன் என் கூட இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து அல்லாஹ் நம் கூட இருக்கிறான்னு சொன்னாங்கல்ல. அப்ப என் கூட இருக்கிறான் என்கின்ற அந்த அறிதலும் புரிதலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்தது போலவே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமும் இருந்தது. ஆகவேதான் அல்லாஹ் நம் கூட இருக்கிறான் என்றார். இன்னொன்னு, மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வச்சாங்கல்ல, நன்றிக்காக தானே, அப்படிதானே செல்லாம் சொல்லி காட்டாங்க. சுக்கரன், நன்றிக்காக. அல்லாஹ் தஆலா இந்த நாள்ல தான் என்னைய சமூகத்தை பாதுகாத்தான், நன்றிக்காக தானே அந்த நாள் நோன்பு வச்சாங்க. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது, அல்லாஹ் நன்றி செலுத்த முடிவு பண்ணிட்டாங்க, அந்த இபாதத்தை செய்யணும், அந்த இபாதத்து நோன்பாக இருக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. அதை ஏங்க முஹர்ரம் மாதம் 10வது நாள்ல செய்யணும்? அல்லாஹ் நன்றி செலுத்தணும் அந்த நாள் தானே. எந்த அன்னைக்கு நிகழ்வு நடந்ததோ அந்த அன்னைக்கு தான் நன்றி செலுத்தணுமா? அது முன்னால் செலுத்தக்கூடாதா, பின்னால் செலுத்தக்கூடாதா?
நன்றி என்று வந்து விட்டா எல்லா நாட்களிலும் இறைவனுக்கு நன்றி செலுத்தலாம் என்று இருக்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த நாளிலே இந்த நிகழ்வு நடந்ததோ அந்த நாளிலே நன்றியை செலுத்தினார்கள். இப்ப புரியுதா? ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் விழா நம்ம கொண்டாடுறோம். ரபியுல் அவ்வல் 12 அன்னைக்கு, மற்ற நாளே கொண்டாடுறோம். ஏன் ரபியுல் அவ்வல் 12க்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ரொம்ப புரியுதா? எந்த நல்ல காரியம் என்று நடந்ததோ அந்த நாளிலே இறைவனுக்கு நன்றி செலுத்துதல். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சு காமிச்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை அங்கீகரிச்சிட்டாங்க. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் 10 அன்னைக்கு நாமும் நோன்பு வைக்கலாம்னு சொன்னாங்க. அங்கீகரிச்சிட்டாங்கல்ல. எங்க முன்னாலே நன்றி செலுத்தினாங்க, பின்னாலே நன்றி செலுத்தினாங்க. ஆனா எந்த அன்னைக்கு நமக்கு இந்த அருள் கிடைத்ததோ அந்த அன்னைக்கு நன்றி செலுத்துவது மிக ஏற்றமானது, மேலானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நிஅமத்தாக தான வந்தாங்க. வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தில் ஆலமீன் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லி காட்டானா, அருள் கொடையாக அனுப்பி வைத்தேன் எனக்கு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன், இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொன்னா, முஃமின்களுக்கு அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்து பேருபகாரம் செய்தான். மிகப்பெரிய உபகாரம், இறைவனுடைய அருள் நமக்கு கிடைத்திருக்கிறது. எந்த அன்னைக்கு பிறந்தாங்க? ரபியுல் அவ்வல் 12. அந்த நாளிலே இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒரு நியமத்தை தந்தா நன்றி செலுத்தணும்ல. அதுக்காக மற்ற நாள் நன்றி செலுத்துங்கிறது மீலாது விழாக்களை வருடம் முழுவதும் நாம் கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம். அந்த அன்னைக்கு ஏன் முக்கியத்துவம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க அந்த அன்னைக்கு. அதனாலதான் இதுல ஒரு சில பேர் கேட்பாங்க, சரிங்க நீ நன்றி செலுத்திருக்க, நோன்பு வைக்க வேண்டியதானே, நீங்க அந்த அன்னைக்கு நோன்பு வைக்கிறையே. அறியாமையின் வெளிப்பாடு. நன்றி செலுத்துதல் சொன்னா இறைவனுக்கு வணக்கம் செய்து நன்றி செலுத்துவதுதானாங்க. அது எந்த வணக்கமா இருக்கலாம்ல? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோற்று நன்றி செலுத்தினார்கள். மற்ற வணக்கங்களை கொண்டும் நன்றி செலுத்தலாம் அல்லவா? தொழுகை நிறைவேற்றியும் நன்றி செலுத்தலாம், தர்மங்கள் செய்தும் நன்றி செலுத்தலாம், குர்ஆன் ஓதியும் நன்றி செலுத்தலாம். வணக்கம் செய்து நன்றி செலுத்துவது நம்ம அந்த மீலாது விழா அன்னைக்கு சர்வாத் ஓய்வரும் அல்லவா? அது மிகப்பெரிய வணக்கம் அல்லவா? நாம் பொதுமக்களுக்கெல்லாம் சோறு கொடுக்கிறோமே, அன்னதானம் செய்கிறோமே, மிகப்பெரிய வணக்கம் அல்லவா? வணக்கம் எப்படி வேண்டுமானால் இருக்கலாங்க. இப்படித்தான் வணக்கம் இருக்க வேண்டும். நன்றி செலுத்துவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. எந்த வணக்கமா இருக்கலாம். நாம் ஒரு வகையில வணக்கம் செய்து நன்றி செலுத்துகிறோம். சரி, வருடத்திலே துவக்கத்திற்கு வந்திருக்கிறோம். இப்போ நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். கடந்த வருடம் எப்படி இருந்தது, இந்த வருடம் எப்படி இருக்க வேண்டும், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. கடந்த காலங்களிலே நல்லது செய்திருப்போம். அப்படியானால் அதை கணக்கிட்டு வருகின்ற இந்த வந்துவிட்ட இந்த வருடத்திலே அதிகம் நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உடன்பாட்டை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கடந்த வருடத்திலே நாம் குற்றங்கள் புரிந்திருப்போம், பாவங்கள் செய்திருப்போம், தவறுகள் இழைத்திருப்போம். இப்போது நாம் ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும். கடந்த வருடத்திலே நாம் இழைத்துக்கொண்ட எந்த ஒரு தவறையும் பாவத்தையும் இந்த வருடம் நான் செய்ய மாட்டேன் என்கின்ற ஒரு உடன்பாட்டை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் சுய பரிசோதனை. வியாபாரம் செய்யும் பொழுது கணக்கு பார்ப்பாங்க. வருஷத்துல ஏப்ரல் மாதம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மாசத்துல கணக்கு பார்ப்பாங்க. அப்படின்னா என்ன, கடந்த வருடம் என்ன லாபம், இந்த வருடம் லாபத்தை அதிகப்படுத்துவது எப்படி, கடந்த வருடத்தில் ஏன் நஷ்டம் ஏற்பட்டது, அந்த நஷ்டத்தை தவிர்த்து விட்டு இந்த நஷ்டம் ஏற்பட்டதற்கு காரணம் என்ன, அதையும் இல்லாமல் ஆக்க வேண்டும். திட்டம் போடுறோம்ல, அந்த திட்டம் நம்முடைய நல்வணக்கத்திலே வரணும். நல்வணக்கம் செய்யணும். நமக்கு வருஷம் முடிய முடிய ஆயுள் கூடுகிறது. அப்படியா? ஆயுள் கூடுத, வயசு தான் கூடுது. ஆனா எல்லாம் ஆயுள் கூடமா நினைச்சிட்டு இருக்க. வயசு போன வருஷம் 20, இப்ப 21, போன வருஷம் 40ங்க, இப்ப 41ங்க. எங்க வயசு கூடுதுங்க, ஆயுள் குறைகிறது. ஒரு வருடமானால் உங்கள் ஆயுள் ஒரு வருடம் குறைந்து விட்டது, அடுத்த வருடம் இன்னொரு வருடம் குறைந்து விட்டது. அதனால் வயசு கூடுகிறது, ஆயுள் குறைகிறது. எனவே நம்முடைய வாழ்நாளில் இறைவன் கொடுத்த இந்த வாழ்நாளை சரியான முறையிலே பயன்படுத்தி நல்வணக்கம் செய்து மறுமையை வெற்றி பெறுகின்ற நல் தௌஃபீக்கை எல்லாம் வல்ல இறைவன் நமது அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ்.